ஆகஸ்ட் 12ஆம் தேதி மிக சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா 7 ஜென்ம பாவம் விலகி தீராத கடன் பிரச்சனை தீரும். நீங்க வேண்டாம் என்றாலும் செல்வம் தேடி வரும். அது என்ன பொருள், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இது அதீத சக்தி வாய்ந்த ஒரு நாள். சரி, இந்த அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் ஆடி அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. 12ஆம் தேதி அதிகாலை 2:10க்கு அமாவாசை திதி ஆரம்பிச்சு அன்னைக்கு நைட்டு, அதாவது 13ஆம் தேதி அதிகாலையில் வரையும் அமாவாசை திதியானது இருக்கு. அதிகாலை 1:27 வரையும் இருக்கு. அதனால முழு அமாவாசையாக நிறைஞ்ச அமாவாசை, அதாவது பகல் முழுவதும் இருக்கு, இரவு முழுவதும் பாதி வரையும் இருக்கு. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் இருக்கு. ஆயில்ய நட்சத்திரமும் இந்த அமாவாசையும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். ஆடி அமாவாசை அன்னைக்கு அன்றைய தினம் முன்னோர்களுக்காக படையலிட்டு சாமி கும்பிடுவோம். அப்படி சாமி கும்பிட்றவங்க நீங்கள் காலையில் 9 மணிக்கு மேலே சாமி கும்பிடுங்க. ஏன்னா 7:30 to 9 யமகண்டம். மதியம் 12 மணிக்குள்ள சாமி கும்பிட்டுருங்க. ஏன்னா ராகு காலம் 12லிருந்து 1:30 வரையும் இருக்கு. நீங்கள் 12 மணிக்குள்ள படையலிட்டு காகத்துக்கு உணவு வைக்க முடியல அப்படிங்கிறவங்க 1:30 மணிக்கு மேலே நீங்கள் பொறுமையாக முன்னோர்களுக்காக எல்லா விதமான காய்கறிகளையும் சேர்த்து வடை பாயசம்லாம் செய்வோம் இல்லையா, அதனால் நேரம் ஆகிடும். அப்படிங்கிறதுனால 1:30 மணிக்கு மேலே பொறுமையாக கூட நீங்கள் படையலிட்டு காகத்துக்கு உணவு வைக்கலாம். சரி, இப்போ என்ன பொருள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன காரணத்தினால் இந்த பொருட்களை நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். 3 அமாவாசை ரொம்ப சிறப்பானது. மகாலய அமாவாசை புரட்டாசியில் வர்றது, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. ஏன்னா இந்த மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை அன்னைக்கு தான் பித்ருலோகத்துக்கு மறுபடியும் செல்வார்கள். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அமாவாசை அப்படிங்கிறனாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு, மந்திர ஜபம், இது மாதிரி பரிகார பூஜைகள் இதெல்லாம் செய்யறதுனால அதனுடைய பலனானது அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அமாவாசை நாளில் பித்ருலோகத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும். அதே போல் இந்த பரிகாரங்களுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறாங்க. இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவங்கள நினச்சி வழிபடுவதால் அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசி தருவார்கள். அதனால் நம்முடைய சந்ததிகள் நலமோட வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அமாவாசை நாளில் புனித நீராடுவது, முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்கிறது, குறிப்பாக அன்னதானம் வழங்குறது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது, இதெல்லாம் முன்னோர்களோட ஆசையை நமக்கு பெற்றுத்தரும். ஏன்னா காகங்கள் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களோட பிரதிநிதியாக பூமிக்கு நாம கொடுக்கக்கூடிய உணவை ஏற்பதாக ஐதீகம். இந்த அமாவாசை தினத்துல பரிகாரம் செய்யறது மாதிரி முடிஞ்ச வரை உங்களால யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு உணவு கொடுங்க. ஏழை எளியவருக்கு எறும்பு, பசு, காகம், நாய், பூனை, இதே போல அந்தணர்களுக்கு சில பொருட்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடவுளோட ஆசையும் கிடைக்கும், முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி ஏற்படுது. அது எதனால்? சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்றதுனால அந்த காந்த சக்தி ஏற்படுது. நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்காக படையலிட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை செஞ்சு படையலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பது மிக முக்கியமான செயல். இந்த ஆடி அமாவாசை என்று இந்த ஆன்மாக்கள் தங்களுடைய வாரிசுகள் தங்களுக்கு தர்ப்பண சடங்குகளை செய்யும் போது அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த எள்ளும் தண்ணீரையும் ஏற்றுக்கொள்வதற்காகவும் அதிக விருப்பத்தோட இருக்குமா. அதன் மூலமாக அந்த ஆன்மாக்கள் திருப்தி அடைவதாகவும் மோட்சம் அடைவதாகவும் சொல்லப்படுது. ஒருத்தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கிறாரு. அதனால சிரார்த்தம் செய்வது ரொம்ப முக்கியம். இந்த தர்ப்பணம் கொடுக்குற நாளில் சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் போது எள்ளை தானமாக மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது, அதாவது கடனாக வாங்கக்கூடாது. வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்ப்பணம் பற்றி சொல்கிறேன். பெண்கள் வீட்டில் கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. கணவர் தான்
தர்ப்பணம் கொடுக்கணும். அம்மா அப்பாவா இருந்தாலும், மாமனார் மாமியாரா இருந்தாலும், அவங்க வீட்டு வழியா இருந்தாலும் சரி, அம்மா வீட்டு வழியா இருந்தாலும் சரி, அவங்க கணவர் தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். குளிச்சுட்டு சுத்தபத்தமா நம்ம சமைச்சு கொடுக்கலாம். ஆனா நைட்டு சாதமாவது நம்ம சாப்பிட்றணும். சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நாள்ல தானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். எந்த வகையான தானம் வேணாலும் நீங்க செய்யலாம். பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் அன்று உணவு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு சிறந்த பலன்களை உங்களுக்கு பிரபஞ்சமும் கடவுளும் முன்னோர்களும் வாரி வழங்குவாங்க. இப்போ பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பசுமாட்டுக்கு நம்ம அரிசி மாவில் வெல்லம் கலந்து அதை வந்து அதோட வாழைப்பழத்தை கலந்து கொடுக்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பொருள் எள்ளு புண்ணாக்கு. இந்த எள்ளு புண்ணாக்க ஒரு சம அளவில் மாட்டுக்கு வந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடோட கலந்து கொடுத்தா நல்லது. நீங்கள் வந்து எந்த அளவு ரேஷியோ அப்படின்னு தெரியலனா பசுமாடு வச்சுருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சாப்பாடுக்கு எந்த அளவு புண்ணாக்கு கலக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அளவு கலந்து அதை கொடுத்துருவாங்க. இதே போல் காகத்துக்கு வந்து நீங்கள் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து எள்ளு கலந்து அன்றைய தினம் வச்சிங்க அப்படின்னா நல்லது. எறும்பு புத்துக்கு கூட அரிசி மாவு போடுவது உங்களுக்கு பித்ரு தோஷமும் சரி, எத்தனையோ வகையான தோஷங்களை விளக்கும். இப்படி நம்ம இந்த 3 உயிரினத்துக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பித்ருக்கள் ஆசி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கடன் தீருவதற்கு இது உதவும். நீங்கள் அன்னம் இடுவதனால உங்களுக்கு பணம் வருவதற்கான எந்த தடை இருந்தாலும் அது தகர்க்கப்பட்டு பணமானது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஜீவன்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுனால. அதே போல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், கோதுமை தவிடில் அகத்திக்கீரையை ஊற வச்சு மொதல் நாளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது. கோவில் மாட்டுக்கு கூட நீங்கள் போய் கொடுக்கலாம். ஜாதக ரீதியாக எந்த தோஷம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப விலகும். மாட்டுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வேலை இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். திருமணம் தடை இருந்துக்கிட்டு இருக்குன்னா திருமண தடையை விளக்கும். கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் பிரச்சனை விலகும். பணம் வருவதற்கான பல வழிகளை ஏற்படுத்தி தரும். நோய் தீரணும் அப்படின்னா சூரிய பகவானை தான் வழிபடணும். சூரியன் தான் மெயின். அவர் தான் நோய் வியாதி தீர்வதற்கு. அவரோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதில் எந்த வகையான பண்டமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கொடுக்கலாம். சப்பாத்தி போட்டு 4 பேத்துக்கு கொடுத்தீங்கனாலும் சரி அதுவும் மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரும். அதே போல் தயிர் சாதம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது. நோய் தீர பிணி தீரனாவே இந்த கோதுமையும் தயிர் சாதமும் தான் மெயினாக சொல்லுவாங்க. இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். பித்ரு சாபம் அல்ல, 7 ஜென்ம பாவமும் விலகும். எல்லா வழிகள்லையும் உங்களுக்கு முன்னோர் ஆசியும் கடவுள் ஆசியும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.